கார்த்திக் தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு செம பரபரப்பான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த அபிராமி அம்மாவுக்கு தீபா தான் பல்லவின்னு கார்த்திக் போட்டு உடச்சிட்டாருன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தி வந்து தீபா கேக் ஊட்டுற சீன் வந்து செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்திக்கிட்ட வந்து மாயா வந்து சவால் விட்றாங்க. ஏதோ என் ஹஸ்பண்டோட வந்து சாம்ராஜ்யத்தை மியூசிக் சாம்ராஜ்யத்தை அழிச்சு காட்டுவேன்னு சொன்னியாமே, அது இந்த நட்சத்திராவோட தங்கச்சி இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு கார்த்தி வந்து நட்சத்திராவோட தங்கச்சியா அப்படின்னோன்னா, நட்சத்திரங்கிற பேரை கேட்டோன்னா மூஞ்சியெல்லாம் முகமெல்லாம் மாறுது. ஆமாங்க, நல்லவங்க பேர் கேட்டால் கொஞ்சம் முகம் நல்லாயிருக்கும். அந்த நட்சத்திர ஃப்ராடை பற்றி அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுமா என்ன அப்படின்னு கார்த்தி சொன்னோன்னு டக்குன்னு கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சிதம்பரத்தை கல்யாணம் பண்ணது எதுக்குங்கிற, ஒன்றை பழி வாங்கிறதுக்கும் தீபாவை பழி வாங்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னோன்னே, அவசரப்பட்டுட்டீங்களே, வேறு ஏதாவது நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கலாம்ல, அதுதான் ஜென்மத்துக்கும் நடக்காதே அப்படின்னு கார்த்தி உட்காந்துட்டு சேரில் செம மாதம் பேசிகிட்டு இருக்கப்ப, அது மட்டும் இல்லை, நான் என் நட்சத்திராவை பார்த்து ஃப்ராடுங்கிறிய, தீபா உனக்கு பண்ணது பேர் என்ன ஃப்ராடு அப்படின்னு, யார் கூட கம்பேர் பண்ணுறணுன்னு ஒரு அறிவு வேணாம் அப்படின்னு கார்த்திக் கண்ணாப்பண்ணான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ திமிரு இருக்கா உன்னை வந்து உன் குடும்பத்தில் வந்து கூடி சீக்கிரம் வந்து மொத்த பேரும் வந்து எதிர்த்து அபிராமி அம்மாவே வந்து இன்னமும் மருமகளாக ஏற்றுக்கல தீபாவை, கூடி சீக்கிரமே வீட்டை விட்டு அடித்து துரத்துற லெவலுக்கு நான் பண்ணல, என் பேர் வந்து மாயா கிடையாது அப்படின்னோடனே, கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மா வந்து ஏற்றுக்கல தான், ஆனால் நான் ஏற்றுக்க வைப்பேன் மருமகளாக, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு தீபாவுக்கு ஆதரவாக தான் இப்போயும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மாயா வந்து அவங்க ஏற்றுக்க விடாத லெவலுக்கு செஞ்சு மொத்த குடும்பமும் ஒன்றையும் தீபாவையும் கழுத்தை பிடிச்சி வெளியில் வீட்டை விட்டு துரத்தி மொத்த குடும்பத்தையும் உங்களை பிரிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு, இது என்னோடய சவால்னே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஐஸ்வர்யா, மாயா, ரூபஸ்ரீ 3 பேரும் மீட் பண்ணுறாங்க. இந்த கார்த்தி வந்து தீபா தான் பல்லவின்னு தெரிஞ்சோன்னா அவளை பெரிய பாடகியாக்காமல் விடமாட்டேன்னு சவால் விட்டுருக்கான். நான் வேறு குடும்பத்தில் வந்து மொத்தத்து பேர் முன்னாடி பிரித்து காட்டுவேன்னு சவால் விட்டுருக்கேன். இந்த ஐஸ்வர்யா வந்து போதா குறைக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு உங்களுக்கு வந்து உதவியாக இருப்பேன் அப்படின்னு 3 பேரும் சவால் விடுற மாதிரி அந்த சீன் காட்டுறாங்க. அடுத்தது வந்து தீபா வந்து இங்கே டெக்கரேஷன் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து ஒரு பார்சல் தீபாவுக்கு வருது. மீனாட்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன பார்சல் வருதுன்னா, உனக்கு தான் வந்திருக்கு பாரு அப்படின்னோன்னா, அதில் ஒரு சாரியும் ஒரு நெக்லஸும் இருந்திருக்கு. ஆனால் கார்த்தி வந்து கொடுக்கல அந்த கிஃப்ட்டை, வந்து அது பார்சலில் வந்திருக்கு, அதை வந்து நீ போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அதுக்கடுத்து கார்த்திக் கீழே வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் வந்து ஃபங்க்ஷனுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நம்ம கார்த்தி. தீபாவை வந்து பாடகி ஆக்காமல் விடக்கூடாதுன்னு வேறு சவால் விட்டுருக்கா மாயா. எப்படியும் நம்ம வந்து கார்த்தி வந்து நம்ம சவாலில் ஜெயிக்கணும், அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனில் வந்து எல்லோரும் முன்னாடி நம்ம உண்மையை சொல்லிடணும்னு கார்த்தி வந்து மைண்டில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன்லேருந்து கேக்லேருந்து எல்லாமே செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மேலே வந்து மீனாட்சி வந்து போய் தீபாவை ரெடி பண்ணலான்ட்டு போகிறாங்க. பார்த்தா அவங்க சாரீ புதுசாக அந்த பார்சல் சாரியை கட்டிட்டு கழுத்தில் வந்து நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தீபா, கார்த்திக் சார் என்கிட்ட வந்து ஒன்றுமே ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க. கரெக்டாக மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நல்லது தான் நடக்கும், நீ முதல்ல தைரியமாக இரு, எது நடக்கணுமோ அது கன்ஃபார்மாக நடந்தே தீரும், அதை பற்றிலாம் நீ கவலைக்கூடாது, இன்றைக்கி வந்து உன்னோட பிறந்தநாள் வந்து நீ சந்தோஷமாக கொண்டாடணும், கீழே வா, முதல்ல எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, ரெடி ஆகிட்டு இல்லை அப்படின்னோன்னா, ரெடி ஆகிட்டேங்க்கா வாங்க, அப்போ ஏங்க்கா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னோன்னு, நானும் உண்மையை சொல்லலான்னு தான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னோன்னு, சரி அது இருக்கட்டும் வான்னு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்தோடனே கீழே வந்து கேக் வெட்டி கொண்டாடுறதுக்கு தேவையான கேக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. தீபாவை நிற்கிறாங்க, கேக் வெட்டி கொண்டாடலான்ட்டு கேக் வெட்டுறாங்க. வெட்டி முடித்தோடனே கார்த்திக்கு கரெக்டாக வந்து தீபா வந்து ஊட்டி விட்றாங்க. ஊட்டி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு கார்த்தியும் ஹாப்பி பர்த்டே தீபா, வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கேக் ஊட்டி விட்றாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து அருணாச்சலம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எங்கேப்பா பல்லவி வந்து வரேன்னு சொன்னாங்க, ஆளையே காணோம் அப்படின்னோன்னா கார்த்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பல்லவி ஆல்ரெடி வந்தாச்சு அப்படின்னோன்னா அபிராமி அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னப்பா சொல்கிற, பல்லவி வந்தாச்சா, எங்கள் கண்ணுக்கு யாருமே தெரியலையே அப்படின்னா, என்னவா சொல்கிற இன்னுமா புரியலை, பல்லவி வந்து இங்கே தாம்மா நம்ம வீட்டில் தான் நம்ம கூட தாம்மா இருக்கா அப்படின்னோன்னே, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, நீ வந்து எது சொன்னாலும் தெளிவாக எனக்கு சொல்லுற, பல்லவிக்கு தாம்மா பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அபிராமி அம்மா ஒன்றுமே புரியாத மாதிரி கேட்குறாங்க. ஆஹா, இங்கே ஐஸ்வர்யா வந்து போட்டு உடச்சிட்டானே கார்த்தி அப்படின்னோடனே, அப்போ கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு இப்போ தீபா வந்து அதிர்ச்சியில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து இதில் வந்து அபிராமி என்னம்மா இன்னும் புரியல அப்படின்னோடனே, இன்னுமாமா புரியல, தீபா தாம்மா இப்போ அல்லவியாக பாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அபிராமிக்கு மூஞ்சியெல்லாம் செம கோவம் ஆகி போச்சு. கார்த்தி வந்து, ஏங்க
இன்னமும் ஏன் மறைச்சிக்கிட்டு அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லை. இனிமேல் வந்து நீங்கள் சுதந்திரமாக வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம், இனிமேல் ரெட்டை வேஷம் போட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு கார்த்தி வந்து அதிரடியாக சொல்கிறாங்க. மீனாட்சி வந்து பார்க்குறாங்க தீபா, என்ன கார்த்திக் உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னோன்னா கண்ணுலேயே ஆமாம் அப்படிங்கிறாங்க. நேத்தியே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதோட எபிசோடை வந்து சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து கார்த்தி என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்.